இதுலேயே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ஈபி வந்து எப்படி எனக்கு இந்த இப்போ வர மாதம் கட்ட போகிறோங்கிறது, அது எவ்வளோ அமௌண்ட்டுன்னு அந்த 1043 வந்துருக்குங்க. அதே மாதிரி எப்போ எது கடைசி டேட்னு பார்த்தீங்கன்னா 21 ஜூலை 2025 அதாங்க அந்த தேதிக்குள்ளே கட்டணும். ஓகே, இதுதான் இதில் ஆன்லைனில் உள்ளது. ஓகேங்களா, இது எப்படி இது வந்து கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு டீட்டெயிலில் பார்ப்போம். அதேமாதிரி எந்த மாதம் கேட்டிங்கன்னா ஜூன் மாதம் வரைக்கும், அதான் 2025 வருஷத்துக்கு. அதேமாதிரி இதில் 2310 சிசி சார்ஜஸ் இருக்கும் பாருங்களேன். இது சும்மா வந்து அவங்களுக்குள்ளே கோடு, அது வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து இந்த சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஓகேவா, அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. 1043 வந்திருக்கு. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, இது எப்படின்னு கேட்டிங்கன்னா யூனிட்ஸ் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம வந்து பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். இதுதான் வந்து எங்களுக்கு வந்திருக்கு இந்த லாஸ்ட்டு அந்த 2 மாதம் உள்ள யூனிட்ஸ். இதுதான் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டுங்கிறது என்னென்னா இன்றைக்கி வந்து அவங்க என்ட்ரி வீட்டில் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறதான் அந்த டேட்டுங்கிறது. அப்புறம் அடுத்தது வந்து என்ட்ரி டேட்டுங்கிறது என்றைக்கு அவங்க போய் என்ட்ரி பண்ணாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் யூனிட்ஸு. ஓகேவா, யூனிட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா எத்தனை யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அதான் 372 யூனிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா, அதேமாதிரி அதுக்குள்ளே சார்ஜ் எவ்வளவு 1043.4 அப்படிங்கிறது தான். அது என்னென்னா அந்த 0.4 பைசா 4 பைசாங்கிறது போயிடும். அது வந்து 43 நான் கட்டுற மாதிரி இருக்கும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே ரூல்ஸ், அது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா நாங்கள் பாருங்கள். 1 to 100 ஃப்ரீ 0. அப்புறம் 101 to 101 200 வரைக்கும் 2.35. அப்புறம் 201 400 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4.7. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அமௌண்ட் போட்டு வச்சுருக்காங்க. நீங்கள் 500 யூனிட்டை தாண்டி 500 யூனிட் வரைக்கும் அந்த மொதல் செட் ஆஃப் ரூல். ஓகேங்களா, அதை 500 தாண்டிட்டிங்கன்னா அப்புறம் அடுத்தது ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அதை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா 100லேருந்து 400 வரைக்கும், இந்த 101லேருந்து 400 வரைக்கும் ஒரு 4.7 போட்டுருக்காங்க பாருங்கள். அது டேரெக்டாக போயிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது என்னென்னா எவ்வளோ வந்துருக்கு நமக்கு. ஃபஸ்ட்டு 1 to 100 1 to 100 வந்து ஃப்ரீயாக, அதை விட்டுருவோம் 0. ஓகேங்களா, அதை ஒரு நோட் பேட் மாதிரி வச்சுட்டு அதை நோட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்பயும் இதை வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துங்க, வேறு ஒன்றும் இல்லை. சும்மா கிராஸ் செக் பண்ணிங்க. ஓகேங்களா, ஆனால் இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு 0லேருந்து 100 வரைக்கும் ஃப்ரீ. அதுக்கப்புறம் 101லேருந்து 200 வரைக்கும் எத்தனை யூனிட் வருது, அது ஒரு 100 யூனிட் அது ஃப்ரீங்க, அதை விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 101லேருந்து 200 வரைக்கும் எத்தனை யூனிட் வருது, 100 யூனிட். அந்த 100 யூனிட்டுங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, 2.35. ஓகேங்களா, அதை வந்து நம்ம பெருக்கணும்னா எவ்வளோ வருதுன்னு இங்கே அப்படியே டேரெக்டாக பார்த்துருவோம். ஓகே, அப்படியே 100 யூனிட் இன்ட்டு 2.35 2.35 தான் என்ன 235 தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், அது ஈக்குவல் போட்டு போட்டுருவோம். 235. அதுக்கப்புறம் அடுத்தது என்னது, 201லேருந்து 372. நமக்கு மொத்தம் 372 யூனிட் தானே. அதில் 372 வரைக்கும் எத்தனை வருது, மொத்தம் 172 வரும். சரிங்களா, அந்த 172 ஒரு யூனிட் எவ்வளோ இது பண்ணுறாங்க, 4.7 ரூபா இது பண்ணுறோம் ஒரு யூனிட்டு. அப்போ 172 வந்து 4.7ஓட பெருக்கணும். அதை பெருக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ நோட் வரும், 808.4 வருது. சரிங்களா, இப்போ அது ரெண்டையும் வந்து கூட்டிக்கணும். இந்த அமௌண்ட் நாங்கள் என்ட்ரு பண்ணிடுவோம் நோட் பேடில். அதுக்கப்புறம் ரெண்டையும் கூட்டிட்டோம்னா எவ்வளோ மொத்தம் அமௌண்ட்டுன்னு வந்துடும். ஏன்னா 1043.4 தான் நமக்கும் வரணும். ஓகேங்களா, அதையும் பார்த்துருவோம். 808.4. ஓகேங்களா, ரெண்டையும் இப்போ கூட்டினோம்னா நமக்கு டோட்டல் வந்துடும். இப்படி தான் கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து நீங்கள் அப்போ வந்து இது வந்து தெரிஞ்சுங்க. அதான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இன்னும் இப்போ ஜூலை மாதத்துலேருந்தே இப்போ ஏற போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுறது ஜூன் வரைக்கும் தான் இது வந்து இப்போ கால்குலேஷன். ஓகேங்களா, ஜூலைலேருந்து மறுபடியும் ஏதோ கிட்டத்தட்ட ஒரு 15 பைசா ஏறுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்ப்போம். 235 + 808.4 இன்றைக்கி ஒன்று 1043.4. இதுதாங்க அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணணும். அதுவும் 21 ஜூலை இந்த மாதத்துலேயே பே பண்ணணும். அதுக்குள்ளே அதுக்கு மேலே போனால் நம்ம வந்து இது பண்ணுவாங்க, காசு எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும், பெனால்ட்டி. ஓகேங்களா, அதுதாங்க. இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.